இந்த பாட்டு உங்க சொந்த பாட்டுன்றதுக்கு என்ன ஆதாரம்? உங்களுக்கு இந்த பாட்டோட ராகம் கூட தெரியலையே. ஆனா இந்த சின்ன பொண்ணோட பாட்டு இதுன்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க. சா 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 தி சரி சபா மம த த த சரி பாப்பா சா 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 தி சரி சபா மம த த த சரி பாப்பா கம த நி சா திரி சா. இந்த பாட்டை தான் நீங்க திருப்பி பாடிருக்கீங்க, திருடி பாடிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் பரிசு இல்ல. ரேகா, ரேகா, சரியான நேரத்துக்கு என்கிட்ட வந்து சொன்னீங்க. இல்லனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பேன். திறமை இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கலனாலும் திறமைய திருடுறவங்கள தேர்ந்தெடுத்திருப்பேன். ரொம்ப நன்றிங்கம்மா. என் பொண்ணு இசை ரொம்ப நல்லா பாடுவான்னு நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டு கெஞ்சிருக்கேன். அந்த கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த குழந்தையோட குரல் அந்த கலைவாணியோட அருள். நீ ரொம்ப நல்லா பாடினமா. நன்றி மேடம். கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. இந்தாங்க, இது என்னோட விசிட்டிங் கார்டு. இத வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க பொண்ண நான் பெரிய பாடகியாக்கி காட்டுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. அப்ப நாங்க வரமா? இசை வாமா இசை, போலாம். பாய். பாய். என்னங்க இது, எல்லாருமே இருக்காங்க, என்ன தனியா கூப்பிடுறீங்க? அதான் நான் அப்பவே சொன்னேனே, கல்யாணத்தன்னைக்கு எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணிடுறேன்னு சொல்லி. அப்புறம் என்னங்க பிரச்சனை? இல்ல அதுக்காக நான் உன்னை கூப்பிடல. அப்ப வேற எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உன் கையில நான் போட்ட மோதிரம் இருக்குல்ல, அத கழட்டி கொடு. என்ன பாக்குற? நமக்கு தான் கல்யாணம் ஆக போறது இல்லல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மோதிரத்தை உன் கையில போட்டிருக்க? முதல்ல கழட்டு. அதுக்கு இல்ல, அத்தை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா, நிச்சய மோதிரம் கையில இல்லனா அத்தை தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால இது இருக்கட்டுமே. ஆமா, அவங்களுக்கு உன் கையில நிச்சய மோதிரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுதான் வேலையா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்து கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. இந்த மோதிரம் என் கையில இருக்கிறது உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? இது ஜஸ்ட் மோதிரம் தானே. இல்ல 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 இல்ல, ஜஸ்ட் மோதிரம்லாம் இல்ல, இது நான் போட்ட மோதிரம். கழட்டு. ஏன்னா ஏன் ஸ்ரீஜா கையில மட்டும் தான் நான் போட்ட மோதிரம் இருக்கணும். ஓ, ஸ்ரீஜா. அப்போ இங்க வந்த ஸ்ரீஜா தான் உங்க ஆளா? ஆனா சிந்தாமணி அவங்க சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ உங்க அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்ரீஜா தான் வரணும்னு வந்தா. ஓஹோ. நான் அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். நான் உன்னை எங்க அம்மா சொன்னதுனாலதான் என் விருப்பத்துக்கு மாறா உன்னை நிச்சயம் பண்ணேன். நீ கல்யாணத்து அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுவேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். இந்த பாரு, நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓ, அதுக்காக தான் இந்த மோதிரத்தை கேக்குறீங்களா? அப்போ அவங்க தான் இந்த மோதிரத்தை கழட்ட சொல்லி கேட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, நான் தான் அந்த மோதிரத்தை கேக்குறேன். கழட்டி கொடு. சீக்கிரம். சரி, கழட்டி கொடுக்கறேன்.
என்ன கழட்ட முடியல. எப்படியாவது கழட்டி கொடு. என்னாச்சு? ஏன் திடீர்னு பவர் கட்டு? போயிட்டாளான்னு பாப்போம். இந்த நேரத்துல ஏன் கரண்ட் கட் ஆச்சுன்னு தெரியலையே. யாராச்சும் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? இவ எதுக்கு இன்னும் போகாம நின்னுட்டு இருக்கா? ஏய், என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? அங்க பாருங்க. வாட்ச்மேன், ஓ சுபத்ரா, வாட்ச்மேன். நீ இப்ப போகாத, அவங்க போனதுக்கு அப்புறம் போலாம். யாராவது இருக்கீங்களா? ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. விஷால், விஷால். ஐயோ! விஷால், என்ன பண்றீங்க? ஷ்.